சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூர கடவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆராதனை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய திருச்சமூகத்திலே வந்து அப்பா உமக்கு நன்றி செலுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு தருகிற நல்ல ஒரு கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்ததாமே நீர் ஆசீர்வதித்து சீக்கிரமாய் நீர் அழைத்து வாரும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 14வது பாடலை பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். கீதங்களும் கீர்த்தனைகளிலும் 14வது பாடல். எல்லாரும் உற்சாகமாய் பாடுங்க. கையில் மைக்கு வச்சுட்டீங்க, சத்தம். வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பும் யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பும் யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏகுணனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மானேசா மிகு அருள் திரு அன்பாய் ஸ்தோத்திரம், நேசமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்திரம், யார்களின் ஸ்தோத்திரம். ஆர்மனனே ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். ஜீவன் சுகம்பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆவலுடன் ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். மானேசா
ஜெபமொழி மாலையில் ஸ்தோத்திரம், மகிழோடு ஜெபமொழி மாலையில் ஸ்தோத்திரம், தாராய் துணை ஸ்தோத்திரம், இந்த தருணமை கோடு ஸ்தோத்திரம் மானேசா. சபையார் யாவரும் நாம் வருவோம். இன்றைக்கி சபையார் ஆராதனை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடப் போகிறோம். முதலாவது வாலிப பிள்ளைகள் முன்னாடி வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதற்கு பின்பு பெண்கள், அதற்கு பின்பு ஆண்கள். ஆண்களும் நீங்கள் ஒரு பாட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து பாடினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முதலாவது வாலிப பெண்கள் பாடுவார்கள். இரண்டாவதாக தாய்மார்கள் முன்னாடி வந்து சிறப்பு பாடலை பாடுவார்கள். ஆண்டவருடைய நாம மைவ. தங்கச்சிமார் சீக்கிரம் வாங்கம்மா, வாங்க, எழுமி நின்று உற்சாகமாய் நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த வருடத்தில் 5 மாதங்கள் நம்மை அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏக்கா எல்லாரும் இங்கே பாருங்கள், பிள்ளைங்க நல்லா பாடிடுவாங்க. ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுருக்கிறாரு? 5 மாதங்கள் சூப்பராக வழி நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களி கூற கடவோம். 5 மாதங்களும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் 1 அல்ல 2 அல்ல. அவைகளை நினைத்து நாம் பாடல் பாடும் பொழுது கைகளை கீபோர்டு ஒரு பக்கம் வாசிக்கட்டும், கையை தட்டி நம்மளும் என்ன செய்வோம்? உற்சாகமாக வாயை திறந்து நம்ம பாடுவோம். ரம்பத்தால் மரத்தை அறுத்த
அடுத்து பெண்கள் தாய்மார்கள் முன்னாடி வந்து பாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கன்வென்ஷன் கீதங்களில் 618வது பாடல். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற
அல்லேலூயா. இப்போ சிறு பிள்ளைகள் ஒரு பாடலை பாடுவார்கள். வாங்க சின்ன பிள்ளைகள் எழுந்திரிச்சு வேகமாக வாங்க. அடுத்து திருச்சபையின் ஆண்கள் எல்லாரும், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிடுவோம். ஓகே. பின்னர் கந்தம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதர் பின் சென்று மோட்சம் நாடுவேன். விண்ணில் சுடும் கிண்ணம் நோக்கி ஓடிடுவேன். செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்வேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கார்மேகம் மேல் மூடும் பள்ளமெங்கிலும், காற்றோரமாக மோதும் சானத்திலும், இயேசு பாதை காட்ட சற்று மஞ்சவே மாட்டேன். இரட்சகர் தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின் செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். இப்போ நம்ம ஆண்கள் எல்லாரும் முன்னாடி வந்து ஒரு பாடலை பாட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தம்பிமாரும் சேர்ந்து வாங்க. குட்டி தம்பிமார் வா. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிடுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குவே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்ப
இச்சனவே அருளின் மாரியை தாரும் ஜீவதயாபரரே அருளினாளம் அருளவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல வீரலாய் பெய்யட்டுமே. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுது நம்ம சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்லுவார்கள். சிறு பிள்ளைகள் திருவசனம் படித்தவர்கள் முன்னாடி வந்து சொல்ல அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். திரித்துவம் தெய்வீக அன்பின் ஒன்றிப்பு. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனின் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். யோவான் 14:23. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். யோவான் 14:23. இயேசு அவனில் பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனில் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். மத்தேயு யோவான் 15:4, 23. சரிங்களா? வேற யாரும் சொன்ன உங்களுக்கு ப்ரைஸ் தராமல் இருக்கா? வேற யாரும் சொன்ன உங்களுக்கு கிடையாது. நீ சொன்னியம்மா? சொல்லலை. ஏன் படிக்கலையோ? வசனம் படிக்காமல் பிள்ளைகளை சர்ச்சைக்கு அனுப்பாதீங்க, வெளியே அனுப்பாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். வாரத்துக்கு ஒரு வசனம் படிக்க முடியலன்னா அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் போய் என்னத்தை படிப்பாங்க? நம்ம ஆவிக்குரிய நல்லொழுக்கங்களை எப்படி கற்றுக்கொள்ளுவார்கள்? ஒரு வசனம் கூட படிக்க முடியலைன்னா காலையில் காஃபி கொடுக்காதீங்க, சாப்பாடு கொடுக்காதீங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுக்காதீங்க. கொடுக்காமல் இருந்தால் அப்படி உங்கள் பிள்ளைங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? சாக மாட்டாங்க. தப்பே கிடையாது. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு காரியம்தான். ஆண்டவருடைய வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. பார்த்துக்கிடுங்க, அவருடைய வசனம் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காப்பாற்றும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது தான் சத்தியம் நம்மளை விடுதலையாகும். அதனால் கடைசி காலம் நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் எவ்வளவு நாள் நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியாது. எவ்வளவு நாள் இந்த பைபிளை நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. எத்தனை நாள் பைபிள் கிடைக்கும் தெரியாது. ஒரு நாள் வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் வரும் என்று நீங்கள் அறியீர்களா? வரப்போகுது. அன்னைக்கு வசனம் தெரியாமல் நம்ம இருந்து பிரயோஜனம் கிடையாது. நிச்சயமாக நம்ம பிள்ளைகளுக்கு நாம் வசனத்தை கற்றுக் கொடுப்போம். எல்லாரும் முன்னாடி வந்து என்ன செய்யணும்? வசனம் சொல்லணும். நான் ஒரு சர்ச்சுக்கு அடிக்கடி போவேன். அங்கே பெரிய ஆட்களும் வசனம் சொல்லுவாங்க. எந்திரிச்சுன்னு பெரிய ஆட்கள். அந்த திருவசனங்கிறது சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களும் சொல்லலாம். அது நம்முடைய சபையினுடைய ஒழுங்கின்படி அங்கே எல்லாரும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் இதே மாதிரி நம்மள தான் இருப்பாங்க மக்கள். ஆனால் எல்லாரும் வரிசையாக இருந்துச்சு அழகாக வசனம் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 10 பிள்ளைகளாவது வசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். 3 பேர் தான், 7 ப்ரைஸ் எனக்கு மிச்சம். சரிதான். தயவுசெய்து பிள்ளைகளுக்கு வசனத்தை நாம் கற்றுக் கொடுப்போம். ஆண்டவர் அதன் மூலம் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். 7/6/26 ஞாயிறு மாலை 5 மணிக்கு ஸ்தோத்திர பண்டிகையை குறித்ததான ஆலோசனை கூட்டம் இருக்கிறது. நீங்கள் யாவரும் ஜெபத்தோடு அதற்கு ஆயத்தப்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, 7/6/26 ஞாயிறு மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை வாலிபர் எழுச்சி கூடுகை நடைபெறும்.
பவுர் சத்திரம் கிறிஸ்து ஆலயத்திலே வைத்து இந்த வாலிபர் கூடுகை நடைபெற இருக்கின்றது. அருமையான வாலிப பிள்ளைகள், தயவு செய்து கண்டிப்பாக இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் அனுப்புங்கள். பெற்றோர்கள் அனுப்புங்கள். பிள்ளைங்க போகலன்னா பெற்றோர்கள் தான் பொறுப்பு. ஆண்டவர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு நாம் அனுப்புங்கள். ஏனென்றால் திருச்சபை, நம்முடைய திருமண்டலம் நல்ல ஒழுங்குகளை கொடுத்திருக்கிறது. சிறு பிள்ளைகளுக்கு ஞாயிறு பாடசாலை, வாலிபர் கூட்டம், பெண்கள் கூட்டம், இப்படி நிறைய ஆண்கள் கூட்டங்கள், இப்படி நிறைய கூட்டங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் அந்த கூட்டங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே வலியுறுத்துகிறார். நீங்கள் மறந்து போயிடாதீங்க. சாப்பிட்றதுக்கு மறக்க மாட்டோம், ஒரு காரியத்தை வச்ச பொருளை எடுக்கிறதுக்கு நம்ம மறக்க மாட்டோம், அதை ஞாபகப்படுத்தி நாம் அதை எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய காரியங்களை நாம் மறந்து விடாதபடிக்கு நாம் ரொம்ப கவனமாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்க ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் அதை பிரயாசப்படுங்கள். இந்த நாளிலே பிறந்த 4/6 பிறந்த நாள் ஆசரிக்கிறவர்கள் 4/6/2026 அன்று சகோதரர் பி தேவா ஆனந்த் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கின்றார்கள். இந்த பிறந்த நாள் ஆசரிக்கிற தம்பிக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வரும் நாட்களிலே பிறந்த நாளை ஆசரிக்கிற அருமையான அன்பு சகோதரர் தேவானந்த் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு ஆண்டவருடைய நாமத்தை இவர்கள் மகிமைப்படுத்தட்டு கர்த்தாவே. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உம்முடைய மகனை ஆசீர்வதித்து பரத்தின் ஆசீர்வாதங்களினால் நிரப்பி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். சரி, இன்னைக்கு எல்லாரும் சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? இவன் எதுக்கு சர்ச்சுக்கு இன்றைக்கி 6ஆம் இடத்த வந்தான்னு கேட்கீங்களோ? அதுக்கு தான் வந்திருக்கேன். எத்தனை மணிக்கு வந்தீங்க? 9 மணிக்கு பிறகு தான் நீங்கள் எல்லோரும் வரீங்க. வயதானவர்களுக்கு விதிவிலக்கு, கை குழந்தை வைத்திருக்கிறவர்களுக்கு விதிவிலக்கு, பலகீனமானவர்கள் பிரச்சனை இல்லை. எத்தனை மணிக்கு வரீங்க? எத்தனை மணிக்கு ஆராதனை? சத்தமாக சொல்லுங்களேன். 9 மணிக்கு ஆராதனை. எத்தனை மணிக்கு வந்தீங்க? நீங்களே உங்களை யோசித்து பாருங்கள். எட்டி பார்க்க வேண்டி இருக்குது. வந்துட்டாங்களான்னு சொல்லி பார்த்து மணி அடிக்க வேண்டி இருக்குது. 9:10க்கு தான் உள்ளே வர்றீங்க. அப்போ நான் ஒரு தங்கச்சிட்ட கேட்டேன், ஏம்மா ஆராதனை எத்தனை மணிக்கு? 9 மணி. இப்போ மணி என்ன? 9:10. சந்தோஷமாக சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சீக்கிரமாகவே வந்துடுவார். நான் எத்தனை மணிக்கு வந்தேன் தெரியுமா? 8:45க்கு நான் வந்துட்டேன். நான் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நான் அங்கேருந்து வந்துடுறேன். உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே சர்ச்சை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். எவ்வளோ நிர்விசாரம் பாருங்கள். தயவு செய்து என்னை தப்பாக நினைத்து கொள்ளாதீங்க. 8:30 மணிக்கு அடுத்த வாரம் தயவு செய்து ஆலயத்துக்கு வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் எந்திங்களேன். இப்போ என்ன, ஒரு நாள் தானே, வாரத்துக்கு ஒரு நாள் தான் சர்ச்சைக்கு வர்றோம். ஏன் அன்னைக்கு நம்ம சீக்கிரம் வர முடியல? அப்புறம் எப்படிங்க நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்தி காண்பிப்பது? எதற்கு நமக்கு ஒழுங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்கு நமக்கு கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? அவைகளெல்லாம் மீறுவது பாவம் என்று சொல்லப்படுகிறது. 9 மணிக்கு ஆராதனை. யார் வந்தான்னு அவர்கிட்ட ஆண்டவருக்கு வந்திருக்கிறார். நீங்கள் வாங்க 8:30 மணிக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்துக்கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு அமர்ந்துருங்க. ஆண்டவரை, இந்த ஆராதனையில் இன்னைக்கு எனக்கு என்ன பேச போறீங்க? எனக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க? இன்னைக்கு என் குடும்பத்திற்கு தேவையானதை எதை தர போறீங்க? தொழிலுக்கு என்ன தேவை அதை தர போறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட அமர்ந்து கேட்டு பாருங்க. ஆராதனைக்கு முன் ஆயத்தமாக இருந்து ஜெபித்து பாருங்க. நிச்சயமாய் அந்த ஆண்டவர் ஆராதனை வேளையில் பாடல்களை பாடும் பொழுதும் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. இதை நான் நிறைய நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன். இவர் இன்னைக்கு என்னத்தை பிரசங்கம் பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு நான் உட்கார்ந்தாலும் கூட அவர் என்ன பேசினாலும், நல்லா பேசினாலும் என் காதுக்கு என்ன செய்யாது, என் இருதயத்துக்குள்ள அது போகாது. ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தரப்போறேன்னு சொல்லி நான் காத்திருந்தா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தருவார். தயவு செய்து அடுத்த வாரம் சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு? 8:30க்கு. கொயரில் இருக்கிற பிள்ளைங்க, ஆமாம் 8:30க்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கணும். நீங்கள் 8:30க்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற பாட்டை நானும் சேர்ந்து படிச்சிருப்பேன். 1 ஸ்டான்ஸாக பாடணுமா, 2 ஸ்டான்ஸாக பாடணுமா, 4 வரி பாடணுமான்னு எனக்கு தெரியாது.
ஏன் சீக்கிரம் வந்து அதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நல்லா உண்மையிலே ஆண்டவர் நல்ல தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். அருமையான தம்பி நல்லா கீபோர்டு போடுறாங்க, அருமையான தங்கச்சி நல்லா போட்டாங்க, பிள்ளைகள்லாம் உங்களுக்கு நல்ல தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இந்த தாளந்துகளை சீக்கிரமாகவே வந்து ஆண்டவருக்கு நினைச்சீங்க பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் உங்களுக்கும் அது ஆசீர்வாதம், ஆண்டவருடைய நாமமும் எது நிச்சயம் மகிமைப்படும். வரும் வாரத்திலிருந்து நீங்கள் அதை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க நான் உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான் ஒரு ஆலோசனையாக நான் சொல்லுகின்றேன். நான் எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரிதாங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குன்னா நானும் அங்கே 9 மணிக்கு 6:30 8:30 நான் இருப்பேன். சிவகாசிக்கு போனாலும் நான் 4 மணிக்கு நான் பஸ் ஏறிடுவேன். ஏன்னா 7:30 மணிக்கு 8:30 ஆராதனைப்பாங்க, 7:30லேருந்து 8 மணிக்குள்ளே நான் அங்கே போயிடுவேன், 8 மணிக்குள்ளே போயிடுவேன். அதுதாங்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். தயவுசெய்து சரியான நேரத்திற்கு ஆலயத்துக்கு வருவோம், ஒழுங்காய் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை நாம் கற்றுக் கொடுப்போம். இந்த 1 மாதம் லீவ் இருந்துச்சு, எத்தனை பெற்றோர் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ வசனம் படிக்க வச்சிங்க? கொஞ்சம் உங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்களேன். எத்தனை வசனம் நீங்கள் எத்தனை சங்கீதங்கள் மனப்பாடமாக படிக்க வச்சுருக்கீங்க? நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது மே மாதம் ஆகிட்டுனா விபிஎஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்களாம் விபிஎஸ்க்கு ஊராக ஓடணும். அப்போ பாவூர் சத்திரம் தான் விபிஎஸ்க்கு வரணும், மயிலப்புறத்துலேருந்து பாவூர் சத்திரத்துக்கு தான் வரணும், வேறு விபிஎஸ்லாம் கிடையாது. பிறகு நாங்கள் தான் விபிஎஸ், நாங்கள் 12th முடிச்சுட்டு 11th முடிக்கும் போதே நான் டைரக்டரை ட்ரைனிங் போயிட்டேன். ஏன்னா ஆள் இல்லை நடத்துறதுக்கு, நாங்கள் தான் நடத்தணும், தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தோம். யோசித்து பாருங்களேன், அப்போல்லாம் விபிஎஸ் நாட்கள் தவிர மீதி நாட்களில் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வசனம் படித்து ஒப்பிக்கலைன்னு அன்றைக்கி காலையில் சாப்பாடு கிடையாது, மத்தியானமும் சாப்பாடு கிடையாது. நான் இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீ என் வேதத்தை மறந்தால், சத்தமாக சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்றார். யாரை மறப்பாரா? என்ன இல்லை, யாரை மறப்பாரா? என் பிள்ளைகளை மறப்பாராம். யோசித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அவங்க படிக்க மாட்டாங்க, கட்டாயப்படுத்தி படிக்க வைங்க, 4 சாத்துங்க பெரம்ப தூக்கி, தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. செல்போனை உடனே கேட்டோடனே கொடுத்துடணும்ல, செல்போன் பிடிவாதம் பிடிச்சி வாங்குறாங்க இன்னைக்கு. நான்லாம் நிறைய வீட்டில் 12th முடிக்கிற வரைக்கும் செல்ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா என் பையன் 11th படிக்கும் போதே செல்ஃபோனை வாங்கிட்டு போய் 12th பாஸ் பண்ணிட்டான், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பையன். என்னைக்கு செல்ஃபோன் வந்து அன்னைக்கு அவன் படிப்பு சொல்லி முடிஞ்சிச்சு. எங்கள் பாப்பா 12th போனோடனே அப்பா எனக்கு நோ, என்னுடைய மொபைல் ஃபோனை நீ படிக்கிறதுக்கு எப்போனாலும் நான் உனக்கு தர்றேன், உபயோகித்துக்கொள். 12th முடிச்சு வெளியூருக்கு காலேஜுக்கு போனோன்னா அதுவும் அவசியப்பட்டால் உனக்கு மொபைல் ஃபோன் வாங்கி தரேன். இதுதான் நம்ம கண்டிப்பு. கொடுக்கவே மாட்டேனே, பிள்ளைகள் கெஞ்சி பார்ப்பாங்க, அழுது பார்ப்போம். நோ, எங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது, ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் எங்கள் பாப்பா ஒரு 3 மணி நேரம் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, வேறு வழி கிடையாது. ஆனால் செல்ஃபோன் கிடையாது பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். வைஃபை இருக்குது, செல்ஃபோன் கிடையாது. நான் இருந்தால் தான் வீட்டில் என்ன செய்ய முடியும், பிள்ளைகள் உபயோகிக்க முடியும். என்னை கட்டாயப்படுத்தி பிள்ளைங்க போராடி உருண்டு அழுது பிறண்டு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. 5ஆவது படிக்கிற பிள்ளைக்கு தனி செல்ஃபோன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து நம்ம பிள்ளைங்க தான் நமக்கு எங்கே போனாலும் முன்மாதிரியாக இருக்கணும். அதனால் தயவுசெய்து நீங்கள் அதை மனதில் வைத்து கொண்டவர்களாக நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் வளர்ப்போம். இனி வரும் நாட்களாவது 5 மாதம் முடிச்சுட்டு அடுத்த 6வது, இப்போ தான் புது வருஷம் ஆரம்பித்த மருந்து 5 மாதம் முடிஞ்சு நாளைக்கு 6வது ஒரு புதிய மாதத்துக்குள் நம்ம போகிறோம். அதனால் நம்ம ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், இங்கேருந்து கடந்து செல்வோம். எல்லோரும் நம்ம முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 5 நிமிஷம் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த. இது ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த நாள். 5 மாதங்கள் இன்றைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் ஜீவனோடு கூட வைத்திருக்கின்றாரே. ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறாரே. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஏதாவது பேசிடுவாங்களோ நான் ஏதாவது ஜெபிக்கும் பொழுது என்று நினைக்காதீங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இது நல்ல ஒரு அன்பின் நேரம், ஒரு இடைபடு, ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிற ஒரு நேரம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தரை மட்டும் தாழ்த்துவோம், ஆண்டவருடைய சமூகத்திலே முழுவதும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த 5 மாதங்கள் ஆண்டவரே நீ அதிசயமாய் வழிநடத்தி வந்திருக்கின்றீரே, அந்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியத்தை, கிருபைகளை, இரக்கத்தை ஆண்டவர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீர் தந்தீர். ஆண்டவரே,
நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனையோ பேர்கள் வேலைக்கு போகின்றார்கள், அநேகர் வீடு திரும்பவில்லை ஆண்டவரே. சுற்றுலா பயணம் செல்லுகின்றார்கள் ஆண்டவர். அநேக குடும்பங்கள் வீட்டிற்கு வருவதில்லை, மரித்து போய் விடுகிறார்கள். விபத்திலே, வியாதியிலே, கண்ணீரிலே, பலவிதமான கஷ்டங்களிலே, கொலைகள், கொள்ளைகள், தற்கொலைகள் இருக்கின்ற இந்த உலகத்திலே என்னையும் என் குடும்பத்தையும் என் திருச்சபையும் இன்னைக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்க பிள்ளைங்களை இதுவரையிலும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார், நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. உங்க வியாபாரத்தில் இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறாரு, நன்றி செலுத்துங்க. எத்தனையோ கஷ்டங்கள் வியாபாரத்தில், எத்தனையோ நஷ்டங்கள் குடும்பத்தில், எத்தனையோ மன போராட்டங்கள் குடும்பத்தில், எத்தனையோ வியாதிகள், கண்ணீர்கள், கவலைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தேன், ஆண்டவர் என்னை மாற்றினார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர், அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை விட்டு விலக்குவேன், இனி தீங்கை காணாதிருப்பாய், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும் ஐயா, என்னை அதிகமாய் அதிசயமாய் வழி நடத்தும் ஆண்டவரே. வியாதி எனக்கு வரக்கூடாதுப்பா, அது வியாதி வந்தாலோ அது என்னை விட்டு கடந்து போகட்டும் ஆண்டவரே. என்னை சேதப்படுத்தாதபடிக்கு நீர் என்னை காத்துக்கொள்ளும் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நீ நடத்தி செல்லுவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஐயா. வாகனத்தில் போகும்போது காத்து கொண்டீங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் நீங்க என் கூட வந்தீங்க ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உங்களுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, உங்களுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க போக வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பித்தருளுங்க, உங்க ஆலோசனைகளை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுடைய நித்திய பாதையில எங்களை வழி நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரே, அந்த ஸ்தலத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்னை ஆளுகை செய்யும் அப்பா, என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தி நீர் நடத்துவீராக. என் பாவங்களை எல்லாம் நீங்க மன்னிங்க ஆண்டவரே. துன்மார்க்கன் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் செய்த துன்மார்க்கத்தை விட்டுட்டு ஆண்டவரே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு வருவதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நமக்கு நாமே பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்கள், ஏமாற்றுகின்றவர்கள் வேறு ஒருவரும் இல்லை அன்பானவர்களே. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே நான் பாவியாகவே நான் வந்திருக்கின்றேன் ஆண்டவரே, நான் பாவியாகவே நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பாவம் போக்கும் பலியாகி இயேசு என் பாவத்தை முற்றிலும் நீர் கழுவுவீராக. என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே என்னை கழுவும் ஐயா. என்னை உச்சம் தலை முதல் உள்ள கால்வரையிலும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தம் இல்லை என்றால் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, என் கணவரை பரிசுத்தப்படுத்தும், என் மனைவியை பரிசுத்தப்படுத்தும், என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் திருச்சபை பரிசுத்தப்படட்டும், என் கிராமம் பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே எனக்கு உங்களுடைய பரிசுத்தத்தை தாங்கப்பா. எங்க பிள்ளைகளுக்கு உங்க பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க உங்க கிருபையில பலப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. நீர் கிருபையாய் இறங்கி வாரும் ஐயா. பாவியாகி என் மேல் நீர் கிருபையாய் இரும் ஆண்டவரே. பாவியாகி என் மேல் நீர் கிருபையாய் இறங்கி வாரும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 என்று சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்க உங்க கூட இருக்கணும் நாங்க விரும்புறோம்ப்பா. நாங்க உங்க கூடவே இருக்கணும் நாங்க விரும்புறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்னையும் நாங்க கொண்டு போக போகிறதில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபையில எங்களை பலப்படுத்துங்க, உங்க கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க கூட நான் இருக்கணும்ப்பா. என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்க, என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே. நான் உங்க கையை பிடிச்சேன்னா விழுந்துருவேன் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்கப்பா. நீங்கள் என் கையை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என் கையை விட மாட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும், நீங்கள் எத்தனை முறை பாவம் செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் என் மகளே என் மகனே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். நீ அறிக்கை செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவர் பாவங்களை மன்னித்து ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய கோட்டைக்குள் சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆண்டவரே என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உங்கள் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவன்
எனக்கு வேணும்ப்பா. அந்த நித்திய பாதையில் நீங்கள் எங்களை நடத்துங்க. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை எல்லாமல் எங்களுக்கு யாருண்டு கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா நேரங்களிலும் எல்லா வேளைகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் நீர் எங்களுக்கு நீர் கிருபை தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே நீர் உயிரோடு கூட இருப்பதனால எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவரே. நீர் உயிரோடு கூட இருப்பதனால எங்களுக்கு குறைவுகள் இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, என்னை மீட்பதற்காக நீர் உம்முடைய உயிரையே கொடுத்தீர் ஆண்டவரே. என் கூட இருக்க நீர் உயிரோடு கூட எழுந்தீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கவலைகளை தீர்க்கிற தேவன், கண்ணீர்களை துடைக்கிற தேவன், கடைசி வரையிலும் கைவிடாதிருக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பா, பாக்கியம் கொடுப்பா, பரம பதவியுனுள் எந்தனை எடுப்பா. என் மீட்பெருயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பெருயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அப்பா என்ன குறை நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே? ஒரு குறையும் நீங்க எங்களுக்கு வைக்கல ஆண்டவரே. ஆனா நாங்க தான் உங்களுக்கு குறை வச்சிருக்கிறோப்பா. எங்களை மன்னித்து நீர் தயவாய் நீர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை யாவரை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகின்றார், நம்மை நடத்துகின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு நானும் ஒவ்வொரு முறையும் நான் சாட்சி சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். கடந்த மாதத்திலே ஒரு பெரிய விபத்து ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு முந்தின நாள் ஆலங்குளம் பேருந்து நிலையம் அருகிலே நான் ஊழியத்தை முடித்துவிட்டு அடைக்கல பட்டணத்திலிருந்து போகும்போது பின்னால் வந்த ஒரு கார் வேகமாக என் மேல் மோதி நான் தூக்கி வீசப்பட்டேன். கார்காரன் நிற்காமலே போயிட்டான். ஆண்டவர் பல முறை உருண்டு எலும்பு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹெல்மெட் போட்டிருந்ததுனால நான் அன்றைக்கி உயிரோடு நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பு. இன்றைக்கி ஹெல்மெட் போட்டதுனால இன்றைக்கி உங்களோட கூட இருக்கிறேன். இல்லைன்னா ஏப்ரல் 22 நான் கர்த்தருக்குள் போயிருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா என் ஹெல்மெட்லாம் உடஞ்சி போச்சு. ஹெல்மெட் உடஞ்சிருச்சு. கையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த கை ரெண்டு கை, முட்டு, பாதம் எல்லாமே. கொஞ்சம் நல்ல செப்பல் போட்டிருந்ததுனால அந்த செப்பல் கிழிந்து தான் காலில் ஏற்பட்டிருக்கு. அந்த செப்பல் சும்மா சாதாரணமான ஒரு செப்பல் போட்டிருந்தேன்னா காலே இருக்காது. இன்றைக்கி ஹெல்மெட்லாம் உரசி இருக்கிறத பார்த்தா ஹெல்மெட்லேருந்து இந்த சைடே காதே இருக்காது, வலது சைடு காதே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் என்னை அதிசயமாய் பாதுகாத்தார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது முடிச்சுட்டு வந்தவரை பார்த்திங்கன்னா இந்த பைல்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த திடீர்னு அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு, ஆண்டவரை ஏன் ஆண்டவர் எனக்கு திரும்ப தந்திரு,
அன்னைக்கு இரவு நான் நைட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, காலையில் நான் எழும்பும்போது எனக்கு இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எப்போல்லாம் அவர்கிட்ட போய் கேட்குறோமோ, அவர்கிட்ட போய் அப்பா எனக்கு செஞ்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அப்பா என்ன செய்கிறாங்க, நமக்கு இறங்கி அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறாங்க. தயவுசெய்து நல்ல ஞானத்தோடு இருங்க. பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் இல்லாமல் தயவுசெய்து பெண்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அனுப்பாதீங்க. எங்கள் வீட்டம்மாலாம் எப்பவும் சொல்லுவாங்க, ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க, ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க. ஹெல்மெட் இல்லாமல் தான் வந்திருக்கேன், ஹெல்மெட் வாங்கணும். அதனால் தயவுசெய்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். அதே மாதிரி சின்ன பிள்ளைக்கு கையிலையும் வண்டி கொடுக்காதீங்க. லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி வண்டி கொடுத்து நம்ம பிள்ளை தானே கடைக்கு போயிட்டு வரட்டும், நம்ம பிள்ளை தானே அங்கே சர்ச்சுக்கு போயிட்டு வரட்டும், ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, வண்டி கொடுக்காதீங்க. ஒரு தம்பி சிரிக்கிறான், வண்டி கொடுக்காதீங்க சொன்ன அப்பா வண்டி ஓட்டுறான்னு அர்த்தம். சரி தானே, வண்டி கொடுக்காதீங்க, தயவு செய்து கொடுக்காதீங்க. சைக்கிள் வாங்கி கொடுங்க, சைக்கிளில் போயிட்டு வரட்டும். கீழே விழுந்தால் என்ன பண்ணுவீங்க, ஒன்று நடந்தால் என்ன ஆகும்? எனக்கு லைசன்ஸ் இல்லை அப்படின்னு போலீஸ்காரன் பிடிச்சா எத்தனாயிரம் ரூபா அபதாரம்? 40,000 ரூபா. 40,000 ரூபா அபதாரம். புது வண்டியே வாங்கிடலாம். தயவுசெய்து வண்டி சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள். ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க, அது நமக்கு நல்லதில்லை. தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு நாம் தியானிப்போம். கடந்த மாதத்திலே நாங்கள் விடுமுறை வேதாம பள்ளி நடத்துவதற்கு கொடைக்கானல் அருகிலே கேசிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்திற்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். நம்ம அடைக்கலப்பட்டணத்துலேருந்து ஒரு 7 பேர் வந்திருந்தாங்க. நம்முடைய சபை ஊழியர், சபை ஊழியருடைய மனைவி, சபை ஊழியருடைய மகள் 3 பேர் அங்கே வந்திருந்தாங்க. அதே போல் சில வாலண்டியர்ஸும் இந்த ஊருக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப பிரயாசப்பட்டு வந்திருந்தாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மிஷினரி பணித்தளம். கிட்டத்தட்ட 340 பிள்ளைகள் அந்த இடத்துல வந்தாங்க. எத்தனை பேர்? 340 பிள்ளைகள். 5 நாட்கள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல VBS நடந்துச்சு. ஃபுல் டே அந்த இடத்துல இருந்தாங்க. அதில் 99% கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திராத பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஏன்னா அங்கெல்லாம் டீச்சர்ஸ் கிடையாது. இங்கேருந்து தான் நாங்கள் வாலண்டியர்ஸாக நிறைய டீச்சர்ஸை நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் சில சிறுவர் ஊழியர்களாக இணைந்து 47 கிராமங்களில் இந்த வருட VBS நிகழ்ச்சிகளை ஏப்ரல் மாதத்தில் நிறைவு பெற கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கி தான் VBS கடைசி நாள். செங்கல்பட்டுலையும் ராமேஸ்வரம் பக்கத்தில் முதுகுளத்தூர்லையும் இன்றைக்கி VBS ஃபைனல் டே ப்ரோக்ராம். இன்றையோடு VBS முடிகிறது. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட விடுமுறை வேதாகம பள்ளி இந்த நாள் வரை 47 சென்டரில் நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட 12 பயிற்சி, அதாவது 12 சிறப்பு நிகழ்ச்சிகள், 2 இடத்துல VBS ஆசிரியர் பயிற்சி கொடுக்கைகள் நடத்துறதுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். தொடர்ந்து எங்களுடைய குழுவினர்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்படிப்பட்ட நிறைய கிராமங்கள் உண்டு, மிஷினரி பணித்தளங்கள் உண்டு. அந்த பிள்ளைகள்லாம் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கி நான் பொதுவாக ஒரு சில காரியங்களை, இன்றைக்கி கடைசி நாட்களில் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசலாம் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கின்றேன். அதாவது அத்திமரத்தை குறித்து 2 இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல திராட்சை செடியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல மரத்தை வெட்டி போடு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு இடத்துல இந்த மரத்தை பார்த்து ஆண்டவர் சபித்து விடுகின்றார். இன்னொரு திராட்சை செடியை வைத்திருந்த அந்த மனிதன் சொல்லுகின்றான், இதன் வேலியை நான் தகர்த்து போடுவேன் என்று சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொரு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பார்க்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு வலியுறுத்துகின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே வாசிங்க 13:6. அதில் அவன் கனியை தேடின போது அதிலே ஒன்றும் காணவில்லை. இங்கே என்ன செய்யறான், ஒரு தோட்டத்தின் நடுவிலே, என்ன தோட்டத்தின் நடுவிலே? திராட்சை தோட்டத்தை அவன் வைத்திருக்கிறான். அதன் நடுவிலே ஒரு அத்தி மரத்தை அவன் நடுகின்றான் என்று சொல்லி நம்ம இதிலே பார்க்கின்றோம். அவன் அதிலே வந்து கனிகளை தேடுகிறான். ஒவ்வொரு வருஷமும் கனிகளை தேடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் அதில் என்ன இல்லை? கனிகள் இல்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் நல்லா யோசித்து பாருங்க. ஆனால் இந்த செடிகளுக்கு பாய்ச்சுகிற தண்ணி எல்லாத்தையும் இந்த அத்திமரம் என்ன செய்யும்? அது உறிஞ்சிக்கணும். அதனால என்ன செய்ய மாட்டாங்க? செடிகளுக்குள்ள மரங்களை வைக்க மாட்டார்கள்.
அப்போ இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள ஏன் இவன் அத்திமரத்தை அங்க கொண்டு வச்சான்? யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அது அவசியம் இல்லாத ஒன்று. ஏனென்றால் செடிகளுக்கு பார்க்கின்ற தண்ணீர்கள், அதற்கு போடுகின்ற சத்துக்கள், உரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்துவிடும்? அந்த மரத்தின் வேர் ரொம்ப ஆழமா போகும், நிறைய படர்ந்து போகிறதுனால இந்த செடிகளுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை எல்லாம் அது என்ன செய்யும்? அது எடுத்துக்கொள்ளும். ஆனால் இங்கே மரம் செழிப்பாக வளர்ந்து விட்டது. ஆனால் எஜமான் கனியை தேடுகிறான். ஆனால் கனிகள் என்ன செய்யவில்லை? காணப்படவில்லை. தோட்டக்காரர் சொல்றாரு, 3 வருஷமா நான் கனியை தேடுறேனே, இதுல கனியை காணுமே, ஏன் இந்த மரத்தை நீ வச்சிருக்கிற? இதை நீ வெட்டி போடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தோட்டக்காரர் சொல்றான், ஐயா இந்த 1 வருஷம் மட்டும் இருக்கட்டும்யா, இந்த 1 வருஷம் மட்டும் இருக்கட்டும். நான் இதை என்ன செய்கிறேன்? கொத்தி நல்லா என்ன செய்கிறேன்? எரு போடுகிறேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், இதற்கு எல்லா வேலைகளையும் நான் செய்கின்றேன். அது கனி கொடுத்தால் இருக்கட்டும், இந்த 1 வருஷம் இருக்கட்டும் ஐயா. இந்த 1 வருஷத்துக்கு எத்தனையோ போயிட்டு, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் அதை பராமரிக்கிறேன். அது கனி கொடுத்தா பரவாயில்ல, இல்லைன்னா என்ன செய்கிறேன்? அதை வெட்டி போட்டுறேன். எத்தனையோ பிரசங்கங்கள் நான் கேட்டிருக்கிறேன், எத்தனையோ வேத வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 2026 5வது மாதத்திற்குள் நாம் 5 மாதத்தை முடித்து 6வது மாதத்திற்குள் நான் போக போகின்றோம். ஆனாலும் எத்தனையோ பிரசங்கியார்கள் நமக்கு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லிவிட்டார்கள். டிவியிலே எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் கேட்கின்றோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லை? கனிகள் இல்லை. ஆனால் இங்கே தோட்டக்காரனை பார்த்து எஜமான் சொல்லுகின்றான், இந்த மரத்தை வெட்டி போடு. நான் எத்தனையோ வருஷமா கனி தேடிட்டு இருக்கிறப்பா, கனி இல்லையே. சொல்றான், ஐயா இந்த 1 வருஷம் இருக்கட்டும் பார்க்குறேன், இல்லைன்னு நான் என்ன செய்கிறேன்? அடுத்த வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிதாவின் இடத்தில் அவர் பரிந்து பேசுகிறார். நமக்காக அவர் கெஞ்சி கெஞ்சி கேட்டு வாழ வச்சிருக்கிறாரு. கெஞ்சி கெஞ்சி கேட்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் காப்பாற்றுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் காப்பாற்றி புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க போகிறார். ஐயோ என் மகன் இந்த வருஷத்திலே அது மாறி விடுவானா என்று சொல்லி எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற கனி இல்லை. மார்க் 11ஆம் அதிகாரம் நீங்க திரும்பி வந்தீங்கன்னா, அங்க தெரு ஓரத்திலே ஒரு மரம் இருக்கின்றது. இங்க தோட்டத்தில் ஒரு மரம் இருக்கின்றது, அங்கே தெரு ஓரத்திலே ஒரு மரம் இருக்கின்றது. அது சாதாரணமான ஒரு அத்தி மரம். தனி தோட்டத்திலே வைக்க மாட்டாங்க அத்தி மரத்தை யாரும். அது தானா அது பாட்டுக்கு என்ன செய்யும்? வளரும். தெருவோரத்தில் இருக்கிற அந்த மரத்தை இயேசு பார்க்கின்றார். அது நன்றாக வளர்ந்திருக்கிறது, நன்றாக இலைகள் இருக்கின்றது. ஆனால் அங்கே ஆண்டவர் பார்க்கின்றார், அங்கே பழத்தை தேடுகின்றார். ஆனால் அங்கே என்ன இல்லை? சத்தமா பேசுங்களேன். அங்கே என்ன இல்லை? பழம் இல்லை. பழம் இல்லைன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எல்லாம் தெரிஞ்சது தான் சொல்கிறேன், புதுசாலாம் நான் ஒன்றும் பேசலை, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆண்டவர் ஒன்று என்ன செய்கிறாரு? சபித்து விட்டார். இவங்க போயிட்டு ஆண்டவர் அந்த மரத்தை சபித்துட்டாரு. இவங்கெல்லாம் தேவாலயத்துக்கு போயிட்டு மறுபடியும் சாயங்காலம் வர்றாங்க. சாயங்காலம் வரும்போது அந்த இடத்துக்கு வரும்போது பார்க்குறாங்க, காலையில் சபித்த மரம் சாயங்காலம் எப்படி இருந்துச்சு? பட்டு போயிட்டு, வேரோடு என்ன செஞ்சுட்டு பட்டு போயிட்டு, ஏரோடு என்ன செய்யப்பட்டு பட்டு போயிட்டு. இனி அது என்ன செய்யாது? பிழைக்காது. இனி அது பிழைக்காது. நிறைய நேரங்களில் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவாங்க. டாக்டர் போன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, இனி பிழைக்க மாட்டா சொல்லுவாங்களா? நிறைய டாக்டர் கைவிட்டுருவாங்க. எங்களால் இனிமேல் என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி இந்த மரம் வேரோடு பட்டு போயிட்டு இனி அது என்ன செய்யாது? பிழைக்காதபடி சொல்லிட்டாங்க. நல்லா யோசித்து பாருங்க 2 மரத்தும். இப்போ இந்த மரத்துக்கு, முதல்ல சொன்ன மரத்துக்கு வேலி இருக்குது, அது பாதுகாப்பு இருக்குது, அதை கவனிப்பதற்கு தோட்டக்காரன் இருக்கின்றான். ஆனால் இந்த மரத்துக்கு, தெருவோரத்தில் இருக்க அந்த மரத்திற்கு பாதுகாப்பு கிடையாது, இதுக்கு உரம் கிடையாது, தண்ணி கிடையாது. தண்ணி மழை பெஞ்சு அது தண்ணி வந்தால் தான் தண்ணி பார்த்துக்கிடுங்க. அந்த மரத்துலையும் பழத்தை தேடுறாரு, இந்த மரத்துலையும் பழத்தை தேடுறாரு. அந்த மரத்தை வெட்டி போடுங்காரு, இந்த மரத்தை என்ன செய்கிறாரு? சபிச்சிட்டாரு. இன்றைக்கு நல்லா யோசித்து பாருங்க அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 5ஆம் மாதம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டார். இத்தனை வருஷம் ஆண்டவர் எனக்காக என்ன செய்யலை? சொல்லுங்களேன், என்ன செய்யலை? உங்களுக்காக உங்களுக்கு என்ன குறை வச்சாரு?
நம்ம அழகா பாடின என் மீட்பெருயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. என்ன குறை வச்சார் சொல்லுங்களேன், உங்களை பார்த்தா கேட்க. ஏதாவது குறை வச்சாரா? என்ன செய்யலை? நீங்கள் கேட்டதெல்லாம் தந்தாரா தரலையா? தந்தார்ல, சுகம் தந்தார், விடுதலை தந்தார், நல்ல ட்ரெஸ் தந்திருக்கிறாரு, நல்ல 3 நேரம் மூக்கு புடைக்க சாப்பாடு, நல்ல ஸ்நாக்ஸு, நல்ல ஜாலியான வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருக்கிறாரா? எல்லாம் கொடுத்தார்ல. அவ்வளோ காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. ஏதாவது ஒரு பலன் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? ஒரு மாற்றம் நம்ம வீட்டில் இருக்குதா? இல்லை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதா? எத்தனையோ பிரசங்கம், எத்தனையோ ஆராதனை, ஆனால் இன்னும் நம்ம என்ன செய்யலை? மனம் திரும்பலியே. 9 மணிக்கு ஆராதனை 8:30 வாங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் நமக்கு சொல்லிப்பட்டது. ஆனால் நம்ம இன்னும் எத்தனை மணிக்கு வர்றோம்? 9, 10, 9:15 வர்றோமே. ஏன்? கடின இருதயம். வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி. நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டாகிவிட்டது. அடிக்கடி ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அடிக்கடி நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். அநேக வாய்ப்புகளை, கிருபைகளை, இரக்கங்களை தருகிறார். ஆனாலும் இன்னும் என் இருதயம் கடினத்தோடு இன்னும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது. மற்றவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று நம்ம வாயால் பொய் சொல்லிவிடுகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லையே. இன்னும் நம்முடைய வாழ்க்கை பழைய மாதிரியே தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவர் ஒரு பக்கத்தில் வெட்டி போடு என்கின்றார், ஒரு பக்கத்தில் சபித்து விடுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 5:2. வீட்டில் பைபிளை பரட்டினீங்கன்னா சீக்கிரங்க சர்ச்சில் பரட்டுவிய. வீட்டில் பைபிளை பரட்டுங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு எஜமான் என்ன செய்யறான்னா, ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுகிறான், அதை வேலி போடுறான், அதுக்கு நல்ல ஒரு பெரிய கோபுரத்தை அந்த இடத்துல கட்டிடுறான். உயர்குல திராட்சை செடி, அதாவது உயிர் இருக்கிறதுல பெஸ்ட் குவாலிட்டியை கொண்டு வந்து என்ன செய்யறான், ஒரு தோட்டத்தையே அவன் உருவாக்குகின்றான். அந்த தோட்டத்தை அவன் இந்த இடத்துல உருவாக்குகின்றான். உருவாக்கி அது நடுவிலே ஒரு கோபுரத்தையும் கட்டி ஒரு ஆலையும் கட்டிட்டான். எல்லாத்தையும் ஆயத்தம் பாருங்க. இந்த செடி கண்டிப்பாக நமக்கு நிறைய பழம் கிடைக்கும், இதிலிருந்து நிறைய திராட்சை ரசம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலையை கட்டிட்டான். ஒரு பெரிய கோபுரத்தையும் என்ன செஞ்சுட்டான், கட்டிட்டான். பெரிய உயர்குல திராட்சை செடிகளெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அவன் தோட்டத்தில் நடுகின்றான். தோட்டத்தில் நடுகிறவன் என்ன பண்ணுறான் பாருங்க, அது நல்லா காத்து கொண்டிருக்கிறான். உயர்ந்த செழிப்பான ஒரு இடத்துல அவன் அந்த உயர்குல திராட்சை செடியை உருவாக்கி ஒரு பெரிய தோட்டமாகவே என்ன செஞ்சுட்டான், உண்டாக்கிட்டான். அதை சுற்றி வேலி போட்டுட்டாரு. வேலி போட்டுட்டு அவன் காத்திருக்கிறான். வேலி போட்டு காத்திருக்கிறான். அது மட்டும் இல்லைங்க, அது வளர வர பொடி கல்லுகளெல்லாம் பிறக்கி தூர போடுறான். எதுக்கு கல்லுகளை தூர போடுறான்னு சொன்னால், ஒருவேளை இந்த கல் கிடந்துச்சுன்னா அதில் நமக்கு சரியாக கிடைக்காது, நிறைய மேனி கிடைக்காது என்பதற்காக அந்த கல்லுகளை எல்லாம் பொறுக்கி போட்டு, ஒரு சின்ன கல் இருந்தால் கூட அதை என்ன செஞ்சிருந்தா அவன் பொறுக்கி போட்டான். ஏன்னா அது பலன் தராமல் போயிருந்து நினச்சி கடைசியில் பொறுமையை என்ன செஞ்சான், பாதுகாப்பு கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு இந்த மனுஷன். ஆனால் மார்க்கு லூக்காவில் காண்க அத்தி மரத்துலையும் கனி இல்லை, இங்கே கனி இருக்கு. அங்கே 2 மரத்துலையும் என்ன இல்லை, 2 மரத்துலையும் என்ன இல்லை, கனி இல்லை. இங்கே என்ன இருக்கு, என்ன இருக்கு, கனி இருக்கு. ஆனால் எப்படி இருக்கு, கசப்பான கனியை தருகிறது. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, அவன் என்ன சொல்றான், எனக்கும் இந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற தகராறை நீங்க தான் என்ன செய்யணும், நீக்கி வைக்கணும். நான் அந்த செடியை நட்டேன், எல்லாம் செய்தேன், ஆனால் கசப்பான பழத்தை தந்துட்டுது. நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், என் பாட்டன் ஓட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்தே நான் கிறிஸ்தவன். இந்த சர்ச்சி எங்க அப்பா தான் கட்டி கொடுத்தாரு, இந்த சர்ச்சி எங்க தாத்தா கட்டி கொடுத்தது சொல்லி என்ன இல்லை, என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்,
கசப்பான கனி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பான கனிகள், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கின்றார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் அதை 5-6 வசனத்தை அவன் சொல்லுகிறான். இந்த செடிகளுக்கு நான் செய்ய போகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பேன்னு சொல்றான். என்ன சொல்றான்? இந்த வேலியை நான் என்ன செஞ்சிருவேன்? வேலியை நான் என்ன செய்ய போறேன்? ஃபர்ஸ்ட் புடுங்க போகிறேன். கசப்பான கனியை கொடுத்துச்சுல்ல, அங்கே பழம் கொடுக்கல, இங்கே கசப்பான கொடி கொடுத்துட்டு அந்த எஜமான் கோபப்பட்டு சொல்கிறான், நான் அந்த வேலியை என்ன செய்ய போகிறேன்? தகர்க்க போகிறேன். வேலியை தகர்த்தா என்ன ஆகும்? இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வேலி போட்டு வச்சிருக்கிறார். நம்ம குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு காரியமும் வராதபடிக்கு வேலி வச்சிருக்கிறாரு. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? வேலி போட்டு தானே பாதுகாக்கிற. கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து ஆண்டவர் நம்மளை நல்ல ஒரு கூடாரம் போட்டு அழகாக ஒரு காங்கிரீட் போட்டு ஓடு போட்டு நம்ம உள்ள உட்காந்துருக்குறோம்ல. ஆண்டவர் மறைச்சி வச்சு நம்மளை பாதுகாக்கிறார். என்ன செய்கிறாரா? முதல்ல இது என்ன செய்கிறான்? இந்த செடிக்கு நான் செய்ய போகிறதை பாருங்கள், நான் உங்களுக்கு அறிவிப்பேன்னு சொல்கிறாரு. இந்த வேலியை முதல்ல என்ன செய்வாரா? தகர்த்து போடுவேன். ரெண்டாவது, வேலியை தகர்த்து போட்டால் என்ன நடக்கும்? ஏங்க நீங்களாம் தோட்டத்தை பார்த்ததே இல்லையோ? தோட்டம் வச்சிருக்கீங்களா? யார் வீட்டிலலாம் தோட்டம் இருக்குது? கை தூக்குங்களேன். எனக்கு எளியெல்லாம் கேட்க மாட்டேன், சும்மா கை தூக்குங்க. எல்லாருக்கும் தோட்டம் இருக்குது. எதுக்கு வேலி போடுதோம்? நீங்கள் சீக்கிரமாக பதில் சொன்னீங்கன்னா நான் 10:30க்கு முடிச்சிருவேன், இல்லைன்னா 11 மணி தான். வேலி எதுக்கு போடுதோம்? ஆடு மாடு உள்ளே வந்துடக்கூடாது. ரெண்டாவது, மனுஷனும் உள்ளே வந்து இஷ்டத்துக்கு குழப்பி போட்டு என்னத்தையும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. இதுக்கு தானே வேலி போடுறோம். அப்போ வேலையை பிடுங்குனா எல்லாம் கழுத மொத்தமாக வந்துடும். எல்லாம் என்ன செஞ்சிடும்? மொத்தம் வேலியை தகர்த்து போடுவேன், மிருகம் அதற்குள் புகுந்துவிடும், செடிகள் நசுக்கப்பட்டு போய்விடும். ஆண்டவருடைய கோபத்தை பார்த்தீங்களா? ஆண்டவருடைய கோபத்தை பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கசப்பான கனி கொடுத்துட்ட. அவன் என்ன செஞ்சான்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படிதாங்க வச்சிருக்கிறாரு. ஐயோ, என் பிள்ளைய எப்படிலாம் நான் ஆசீர்வதித்தேன், என் பிள்ளை கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேனே. அழகான ஒரு ஆண் பிள்ளையை கேட்டுச்சு, நான் ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தேன். ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டுச்சு, ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்தேன். பைக்கு கேட்டான், பைக்கு கொடுத்தேன். காரு கேட்டான், கார் கொடுத்தேன். வேலை கேட்டான், படிப்பு கேட்டேன், எல்லாம் கொடுத்தேனே. எத்தனை காரியத்தை நான் செய்தேன். ஆனால் அது என்ன செஞ்சுட்டு? கசப்பான கனி கொடுத்துட்டு. என்னுடைய வாழ்க்கை ஜீவியம் சரியில்லையே, நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் மாறிவிட்டதே. உன்னுடைய ஜீவியம் இன்றைக்கு, என்னுடைய ஜீவியம் சாட்சி இல்லாத ஜீவியம். பழம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அது என்ன செய்யாது? பழம் கொடுக்காது. பழம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் பழம் கொடுக்காது. நல்ல பெயர் தான், நல்ல சபை, நல்ல பெயர் இருக்குது, நல்ல ஒரு ஆராதனை வாழ்க்கை இருக்கிற ருசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம விஷயத்தை கேட்டால் எல்லாரும் காரி துப்புற மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது? இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? இவெல்லாம் பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போகணுமா? இப்படி தாங்க நம்மளை பார்த்து பேசுகிறாங்க. அவ்வளோ ஒரு சாட்சியாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். 2026வது வருஷம், இந்த 5வது மாதத்தில் இருக்கிறோம். 6வது மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். இந்த 5வது மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்குறாரு. எந்த ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவர் 2 விதமான ஆயுதங்களை வச்சிருக்கிறார். 2 விதமான ஆயுதம் சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? ஒன்று கிருபையின் ஆயுதம், 2வது சிட்சையின் ஆயுதம். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கிருபையின் ஆயுதம், 2வது சிட்சை. கிருபையின் ஆயுதம் என்னன்னா, கிருபையாய் ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்ப்பார். எப்போ மனம் திரும்பு, எப்போ அந்த பாவத்தை நீ விட்டுரு, இதை நீ தப்பை செய்யாத, இது உனக்கு நீ இந்த பாவம் இது செய்யாதப்பா அப்படி சொல்லி சொல்லி பார்ப்பாரு. செஞ்சு கேட்கல, அந்த தொடர்பை விட்டுருப்பாரு. மனசாட்சி நம்மளை சொல்லும், மனசாட்சி சொல்லும், ஆவியானவர் சொல்லுவார், வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டும். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். அப்படி கேட்கலன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, 2வது சிட்சையின் ஆயுதத்தை கையில் எடுப்பார். இந்த சிட்சையின் ஆயுதத்தை கையில் எடுத்தால் நம்ம யாரும் தாங்க முடியாது. சிட்சையின் ஆயுதம் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம குடும்பத்துக்கு, நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நபர் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிட்டாருன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யோசித்து பாருங்களேன். நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு அருமையான ஒரு குடும்பம், நான் ஊர் பேரையும் யார் பேரையும் நான் சொல்லுவேன். நடந்த ஒரு சம்பவம், ஒரு மாநிலத்திலே நடந்த ஒரு சம்பவம். அருமையான ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம்.
நல்ல ஒரு ஆண்டவருடைய குடும்பம், நல்ல ஒழுங்காக ஆலயத்துக்கு போவார், கூலி வேலைக்கு தான் போவார், ஆனால் சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுவார். ஆண்டவர் கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக கொடுத்துறாரு. ஆண்டவர் அவளுக்கு ஒரு மகளை கொடுத்திருந்தார். அந்த மகள் ஒரு மருத்துவ கல்லூரியிலே சேர்ந்து படிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்பட்டது அவளுக்கு. அதே போல் ஆண்டவர் நல்ல ஒரு எம்பிபிஎஸ் சீட் அந்த சகோதரிக்கு கொடுத்தாள். ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தார். இவர் கேட்டார், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மருத்துவ படிப்பில் இடம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் கேட்டாங்க. ஆண்டவர் கொடுத்தாரு, கூலி வேலைக்கு கொடுத்தாரு. படிக்க போயிடுச்சு. படிக்க போனால் செலவு என்ன செய்யும், கூடும். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவரை மறந்துட்டார். ஒழுங்காக சர்ச்சைக்கு போக மாட்டேன்ட்டார், ஜெப கூட்டத்துக்கு போக மாட்டார், எதுக்குமே போகாமாயிட்டார். கடைசியில் கொஞ்ச நாள் கழித்தது, அவர் வேலை பார்த்து ஓய்வில்லாமல் வேலை பார்த்து அவர் குனிந்த தலை நிமிர முடியாமல் போய்விட்டது அவருக்கு. கடைசியில் வேலை பறிபோனது. அந்த குழந்தையினுடைய அந்த அருமையான அந்த பிள்ளையினுடைய படிப்பும் போய்விட்டது. இப்போ சின்ன வேலையை தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க எந்த காரியத்துக்கும் அவங்க போகிறதில்ல. கடைசியில் அவளோட மகளுடைய வாழ்க்கை என்ன ஆகிவிட்டது, பாழாகி போய்விட்டது. இரண்டாவது ஆயுதம் வந்துட்டு என்ன நடக்கும், இதுதான் நடக்கும். எரேமியா 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தம்பி வெள்ளச்சட்டை நீ தான் வாசிக்கணும். எரேமியா 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எடுத்து வாசி பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க தான் வாசிக்கணும். எரேமியா 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்து பார்க்கலாம். நீ வாசித்தோடனே பிரசங்கத்தை முடிச்சிருவோம். எரேமியா 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அங்கே என்னடா பார்க்க, நீ வாசி, எடுத்து வாசி. இன்றைக்கி வாசித்த பிறகு தான் இன்றைக்கி ஆராதனை முடியும். நீ எத்தனை படிக்கிற? ஏன்னா நிறைய இடத்துல சர்ச்சுக்கு போகும்போது சொல்லுவாங்க, அண்ணே எங்களை பைபிளில் சர்ச்சில் வாசிக்க விட மாட்டேங்காங்க, இன்றைக்கி பெரிய ஆட்களை வாசிக்க விடாதீங்க, எங்களை வாசிக்க சொல்லுங்கன்னு நிறைய பிள்ளைங்க வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 902வது பக்கம், 902வது பக்கம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வாசி. எத்தனை இடம் படிக்கிற? 902வது பக்கம். அந்த அண்ணன்ட்ட கேட்டாவது வாசி. அந்த அண்ணன் பைபிள் வாங்கி படி. நீங்கள் யாரும் எடுத்துட்டியாம்மா? நீ எடுத்துட்டியா? வாசி படி. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளாய் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே வழக்கம். வாசி தொடர்ந்து 22ஆம் வசனம் வாசி. உன் மேய்ப்பர்கள் எல்லாரையும் காற்று அடித்து கொண்டு போகும், உன் நேசர் சிறைப்பட்டு போவார்கள். அப்போதல்லவோ உன் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் வெட்கப்பட்டு லட்சையடைவாய். நல்லா பாருங்க, நீ சுகமாய் வாழ்ந்து இருக்கையில் நான் உனக்கு சொன்னேன்ப்பா, நீ நல்லா இருக்கும்போது நான் உனக்கு சொன்னேன் நீ இதை செய்யாதுன்னு. ஆனால் நீ என்ன செய்யல, கேட்காம போயிட்ட. அதனால நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கமா இருக்கிறது. நீ நல்லா இருக்கும்போது எத்தனை தடவை சொன்ன, உன் மனைவி எத்தனை தடவை சொன்னா, உன் கணவன் எத்தனை தடவை சொன்னா, உங்க அப்பா அம்மா உனக்கு எத்தனை தடவை சொன்னாங்க, டேய் பைபிளை படி, நீ மனம் திரும்ப, தப்பு செய்யாதன்னு சொன்னாங்க. ஆனா நீ கேட்கலையே. நீ சர்ச்சைக்கு வான்னு கூப்பிட்டாங்க, சர்ச்சைக்கு வரலையே. இன்னைக்கு ஒரு கன்வென்ஷன் நடக்குது, புது பிரசங்கர் வந்திருக்கிறாரு, இன்னைக்காவது நீ குடும்பமா ஆலயத்துக்கு வரலாமான்னு கேட்கிறாங்களே, ஆனா நீ கேட்கலையே. ஒரு நாள் வரும், உன் வியாபாரம் படுத்து போகும், உன்னுடைய வாழ்க்கையிலே இல்லை வியாதியிலிருந்து நீ விழுந்து போகலாம், எழும்பி எந்திரிக்கலாம். அன்றைக்கு ஆண்டவரே நீ என் வாழ்க்கையில் நீ எனக்கு சுகம் கிடைத்தா நான் சர்ச்சைக்கு வருவேனே, சுகம் கிடைத்தா நான் அப்படி செய்வேனே சொல்லி சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார், மௌனமாக இருந்து விடுவார். அன்னைக்கு நான் சொன்னேனப்பா, நீ கேட்கலையே. ஆண்டவர் மௌனமாக இருந்துட்டா என்ன நடக்கும்? சோசித்து பாருங்களேன், யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் மௌனமாக இருப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்தாரு, நம்ம கேட்கல. செகண்ட் வார்னிங் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சிக்ஷையின் ஆதத்தை கையில் எடுத்த பிறகு தான் நமக்கு கஷ்டம் வருது. நிறைய நேரம் நம்ம விழுகிறோம். நான்லாம் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இப்போ நான் கீழே விழுந்தேன் பார்த்தீங்களா, நான் கீழே விழுந்த உடனே எனக்கு நிறைய ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுனாங்க, அண்ணே ஆண்டவருடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள் கூட பேசுனாங்க, உங்களை ஆண்டவர் அடுத்த கட்ட ஊழியத்துக்கு கொண்டு போக போகிறாரு, உங்களை அடுத்து வேற ஒரு ஸ்டெப்பு கொண்டு போகிறாரு அப்படின்னாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா, ஆண்டவரே ஏன்ட்ட என்ன தப்பு இருக்குது, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் நான் உங்களுடைய ஊழியத்தை நல்லா செய்யணும்.
அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒப்புரவாக வேண்டியது அவசியமாக இருக்கிற ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு எச்சரிப்பு கொடுக்காம யாருக்கும் தண்டனை கொடுக்க மாட்டார். சரியா? எச்சரிப்பு கொடுக்காம தண்டனை கொடுக்க மாட்டார். அடுத்த ட்ரிப் வரும்போது கேள்வியெல்லாம் கேட்பேன். எச்சரிப்பு கொடுக்காம தண்டனை கொடுக்க மாட்டார். சரி, ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் வச்சாங்க. அவங்களுக்கு என்ன எச்சரிப்பு கொடுத்தாரு? அந்த அக்கா இங்கே கேட்டிருக்காவ போல, ஏன்னா இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அறிவிப்பு கொடுத்துட்டாரு, எச்சரிப்பு கொடுத்தாரு. இங்க என்ன பண்றாங்க? மிஸ்ஸஸ் ஆதாம் என்ன பண்ணாங்க? சாத்தான் வர்றாரு, அவங்க கூட பேசுறாங்க. இந்த பழத்தை தின்னா பாவம் இல்லை, நான் இந்த விபச்சார பாவமா பண்ண போறேன், இந்த பழத்தை தானே சாப்பிட போறேன், இதை சாப்பிட்டா என்ன தப்பு? நான் என்ன திருடவா போறேன்? நான் விபச்சார வேசித்தனை பண்ண போறேன்னா இல்லை சாராயம் குடிக்க போறேனா? யோசித்து பாருங்க. நான் இந்த பழத்தை தானே சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா மிஸ்ஸஸ் ஆதாம் போனாங்க. நேராக பழத்தை பறித்தார்கள், சாப்பிட்டார்கள். தான் தின்றது போகல, தன் புருஷனுக்கும் என்ன செய்தாள்? கொடுத்தாள். கடைசியில் என்னாச்சு? ஆண்டவர் என்ன பண்ணாரு? தோட்டத்தை விட்ட ஓடி போயிருந்து விரட்டி விட்டாரு. நீ எனக்கு வேண்டாம், ஓடி போயிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? விரட்டி விட்டுட்டாரு. எத்தனையோ முறை அப்பா அம்மா நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறாங்க, எத்தனையோ முறை ஊழியக்காரங்க நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறாங்க, எத்தனையோ முறை நம்முடைய உறவினர்கள் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார்கள், எத்தனையோ முறை நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன செய்யறதில்லை? எத்தனையோ முறையில் நமக்கு விபத்து வருகின்றது, எத்தனையோ முறையில் வியாதி வருகின்றது. ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அது கூட பேசக்கூடிய ஒரு வழிமுறைகள். ஆண்டவர் எனக்கெல்லாம் நிறைய காரியம் பேசுறாரு. நான் கீழே விழுந்தாலும் சரி, வியாதியில் படுத்தாலும் சரி, எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எது போய் செக் பண்ணாலும் எல்லாம் நார்மலாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையை நம்மளை காத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஜாக்கிரதை என்ன செய்யணும்? ஆண்டவரே, இன்னைக்கு நான் கீழே விழுந்துட்டேன், ஏதோ நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கிறேனா, இல்லை நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக முன்கூட்டியே எனக்கு ஏதாவது எச்சரிப்பு கொடுக்குறீரா? இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பழகிட்டோம்னா ஆண்டவர் நேரடியாக நம்மகிட்ட பேசிடுவார். பார்த்துடுங்க, இந்த அம்மா கேட்கல, கடைசியில் இந்த அம்மா பண்ணிட்டாங்க. ரைட், அடுத்தால காயின் ஆபேல். நீங்கள் இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா காயின் என்ன செஞ்சான்? ஆபேல் மேலே பொறாமை கொண்டான். ஆபேலின் காணிக்கையை என்ன செஞ்சார்? கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கை என்ன செய்யலை? அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உடனே யாருக்கு கோபம் வந்துச்சு? காயினுக்கு கோபம் வந்துச்சு. மனசுக்குள்ளே என்ன செய்தான்? தீர்மானம் பண்ணான். என்ன தீர்மானம் பண்ணான்? தம்பியை காலி பண்ணிடணும். என்ன செய்தான்? தீர்மானம் பண்ணான். அதை நல்லா யோசித்து பாருங்க. இந்த இருதயத்தின் அறிகின்ற அறிவை யாருக்கு தெரியும்? நீ பேச நினைச்ச உடனே ஆண்டவருக்கு என்ன செய்யும்? ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும். இந்த இருதயத்தின் நினைவை அறிந்திருக்கிற ஆண்டவருக்கு இந்த படுபாவை தம்பியை கொலை பண்றதுக்கு நினைக்கிறது ஆண்டவருக்கு என்ன செஞ்சுட்டு தெரிஞ்சிட்டு, காயினே உன் முகம் மாறினது என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும். தம்பியை நீ என்ன செய்ய போற? கொலை செய்ய. நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டின் வாசற்படியிலே படுத்திருக்கும். நன்மை செய்யாதிருந்தால், இவன் காயின் பண்ண தப்பு அந்த ஒரு தப்பு தான். இந்த அவன் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தப்பு? அவன் நன்மை செய்யலை. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவனும் விளைவின் முதற்பலனை தான் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தான், இவனும் முதற்பலன். ஆனால் ஆபேல் அங்கே என்ன செய்யறான்? நிறைய பேருக்கு உதவி செய்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உடனே நன்மை செய்யாதிருந்தால் உன் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கு. ஏன் வாசப்படியில் படுத்திருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் வார்னிங். எப்போ அவன் இருதயத்தில் கொலை பண்ணணும்னு நினைச்சானோ அப்போ என்ன செய்யுது? பாவம் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிருது? நுழைஞ்சிருது. நுழைஞ்ச உடனே என்ன செய்யும்? வீட்டின் சந்தோஷமே என்ன செஞ்சிரு? எல்லாம் போய்விடும், சமாதானம் போயிடும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது பாவம் என்று வேதம் சொல்கிறது. காயின் செய்த பாவம் என்ன? இந்த உலகத்தில் அவன் நன்மை ஏதும் செய்யவில்லை. ஆபேல் கொண்டு வந்து கொடுத்தது போல காயினும் முதற்பலானதை கொண்டு வந்தான். ஆனால் ஆபேல் நன்மை செய்து அவன் ஆண்டவர் கொண்டு வந்தான். இந்த காயின் என்ன செய்யல? நன்மை செய்யலை. ஆபேல் அழகா ஆண்டவர் கொண்டு வந்தான். ஆனால் காபேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார், நன்மை செய்தான். காயின் நன்மை செய்யலை. அதனால் அவனை என்ன செய்தான்? தம்பி மேலே பொறாமை கொண்டு அங்கே அந்த காரியத்தை நம்ம செய்கிறத பார்க்குறோம். ரைட்டு. இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தா தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா ஆண்டவர் நிறைய சாபத்தை கொடுக்குறாரு. காயின் அப்பா ஆண்டவரே என்னால் அதெல்லாம் என்ன செய்ய முடியாது,
தாங்க முடியாத ஆண்டவரை விட்டுருங்க ஆண்டவர் சொல்லிட்டான். கடைசியில் இன்னொரு ஆளை பார்ப்போமா? லோத்துக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு. என்ன எச்சரிப்பு கொடுத்தாரு? பின்னிட்டு திரும்பி பார்க்காத அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா அங்கேயும் பாருங்க, யாரு அம்மா? மிஸ்ஸஸ் லோத்து. ஆண்ட்ரு சொல்லிட்டார், எப்போ ஜீவன் தப்ப ஓடி போனார், அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆண்ட்ரு இப்போ நீ பின்னிட்டு பார்க்காதன்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? பின்னிட்டு திரும்பி பார்த்தாங்க. என்ன நடந்துச்சு? உப்பு தூணா மாறிட்டாங்க. அங்கே யாரு? மிஸ்ஸஸ் ஆதாம். ஆண்ட்ரு சாப்பிடாதன்னு சொன்னார், பறிச்சாங்க, புருஷனுக்கு கொடுத்தாங்க, ஆண்ட்ரு ஓடி போயிருன்னு விரட்டி விட்டாரு. இங்கே மிஸ்ஸஸ் லோத்து திரும்பி பார்த்து என்ன செஞ்சுட்டாங்க? உப்பு தூணாயிட்டாங்க. ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்குற. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சிகரெட் பீடி கஞ்சா குடிப்பது பாவமா, சினிமா பார்க்கறது தப்பா, எங்கே பைபிளில் இருக்கு கேட்பாங்களா? நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு 35 ஆண்டுகளாக சிறுவர் ஊழியம் செய்கின்ற ஒரு ஊழியர் இடத்துல ஒரு குடும்பத்தில் கேட்டிருக்காங்க, அண்ணே சினிமா பார்க்கிறது தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு ஊழியக்காரர்கிட்ட. இது ஒரு இடத்துல நடந்த சம்பவம். அப்போ ஒன்று அவங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், அப்படி ஒன்றும் தப்பு இல்லை, அதில் நல்லதை நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். இது சரியா தப்பா? தப்பு. அப்போது நம்ம யூஸ் பண்ணுற ரோட்டில் சாக்கடை போகுது, அந்த தண்ணியில் கோதி தெளிஞ்ச தண்ணியை நம்ம குடிப்போமா? குடிக்கோண்டல்ல, அது சாக்கடை நமக்கு தெரியுதுல்ல. அதே மாதிரி தப்புன்னு தெரியுது. பைபிளில் எங்கே எழுதியிருக்கு? என்னமோ பெரிய நீதிமான் பாரியம் மற்ற எல்லா வசனத்துக்கும் அப்படியே கீழ்ப்படிஞ்சு அப்படியே சூப்பராக அப்படி ஆண்டர் கீழ்ப்படிஞ்சு அப்படி போகிற மாதிரி இங்கே பீடி சிகரெட் குடிக்கிறது இல்லை சினிமா பார்ப்பது தவறு எங்கே பைபிளில் எங்கே எழுதியிருக்குது? இப்படி ஒரு கேள்வி கேட்க நிறைய பேர் படிச்சிருக்காங்க. சரிதானே? இருக்குது, பைபிளில் இருக்குது. சொல்லுங்கள். தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுன்ட்டாரு. அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சே. சிகரெட்டில் மண்டவோட படம் போட்டிருக்கிறான். மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுன்னு சொல்றான். புகை பிடித்தால் கேன்சர் வரும்னு சொல்றான். நுரையீரல் பாதிக்கப்படும் சொல்றாங்க. ஆனா அதைத்தான் வாங்கி என்ன செய்யறோம்? அவன் இந்த எச்சரிப்பு கொடுத்துருக்கிறான், வார்னிங் கொடுத்துருக்கிறானே. ஆனா நம்ம இன்னும் சிக்ஷை நம்ம திரும்ப திரும்ப அந்த போய் தப்பு பண்ணிட்டு என்ன செய்யறோம்? ஏதோ இருக்கிறோம். இதை விட பெரிய எச்சரிப்பு என்ன வேண்டாம்? நம்ம நிறைய காரியங்கள் அத்தனையும் மீறி தவறு செய்யும் போது தான் நம்ம கர்த்தரை குற்றவாளி நம்ம சொல்லவே கூடாது. பெரிய மாணவர்களே, யூதாஸ் காரியத்தும் தப்பு பண்ணான், யூதாசும் தப்பு பண்ணான். அவன் பண்ண தப்பு என்ன? ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? காட்டி கொடுக்கும்போது மறைஞ்சு போயிடுவாருன்னு நினச்சான். ஆண்டவர் நிறைய நேரம் கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு வரும்போது ஆண்டவர் மறைஞ்சு போயிட்டார். இவன் போட்ட தப்பு கணக்கு அதுதான். ஒருவேளை நம்ம காட்டி கொடுத்தோன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? மறைஞ்சு போயிடுவார் அப்படி நினச்சிட்டு காட்டி கொடுக்க போனான். ஆனால் அவன் காட்டி கொடுத்துட்டு கடைசியில் என்ன செஞ்சான்? ஆண்டவர்கிட்ட திரும்ப வரல. திரும்பட்டு வராதனால அவன் என்ன செய்தான்? அவனுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதை விட பெரிய தப்பு பண்ணது யாரு? பேதுரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல் 33:17, துன்மார்க்கருடைய மரணத்தை நான் விரும்பவில்லை, அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே தான் ஆண்டவர் விரும்புகின்றார். நம்ம யாரும் பாவத்தோடு இல்லை, மனம் திரும்பி பிழைக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. யூதாஸ் காரியத்தை விட பெரிய தப்பு பண்ணது பேதுரு தான். யூதாஸ் காட்டி கொடுத்தான், பேதுரு என்ன பண்ணான்? மறுதலிச்சான். சத்தியம் பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த ஆளை தெரியவே தெரியாது. நிறைய நேரங்கள் இன்றைக்கி நம்மளும் அப்படித்தான் இருக்கோம். நைஸாக விலகி போயிடுவோம். பார்த்துக்கிடுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நம்ம சைலண்ட்டாக ஒரு விலகி போயிடுவோம். நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கார், பேதுருவே நீ என்ன நினைக்கிறார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. இன்றைக்கு அவன் பேதுரு மறுதலித்தான், அவன் சத்தியம் பண்ணான். ஆனால் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்படி அந்த சிலுவை சுமந்துட்டு வாரினால் அடிக்கப்பட்டு கட்டப்பட்ட அந்த வழியாக போகும்போது இங்கே பேதுரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் நினச்சாரு, பரவாயில்லையே நம்மளும் இங்கேயும் காஸ்பல் சொல்ல வந்துட்டானன்னு சொல்லி அவர் நினச்சி பார்க்குறாரு. திரும்பி பார்க்குறாரு, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்ம பேதுரு இவன் காஸ்பல் சொல்லலை, படுபாவி நீ என்னையே சபிக்க பண்ணிட்டு என்னையே தெரியாதுன்னா மறுதளிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேதுருவை பார்க்கிறார். பேதுரு ஆண்டவரை பார்க்கிறார். அங்கே 2 பேரும் கண்களினால் ஒரு காரியத்தை பேசுகின்றார்கள். கண்களினாலே ஒரு சில காரியத்தை அங்கே பேசுகிறார்கள். என்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? அட நன்றி கெட்ட பேதுருவே, என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டியே, உனக்கு என்ன தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவங்க பேசியிருக்கலாம். உன் மாமி வியாதியாக இருக்கும்போது நான் தானே வந்து சுகமாக்கினேன், என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டிய.
பிதா என்னை பற்றி உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. நீ பிதாவோட ஒரு தனியாக ஒரு ஐக்கியம் வச்சிருக்கிறியே, ஆனால் நீ என்ன போய் காட்டி கொடுத்துட்டிய, சபிக்க தொடங்கிட்டிய. அந்த கண்களின் பார்வையிலேயே அவ்வளோ விஷயம் இருக்குது பேசியிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. தனியே ஓடி போய் மனங்கசந்து அழுதான், ஓடி போய் மனங்கசந்து அழுதான், குலுங்கி குலுங்கி அழுதான். அப்படியே ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாரு. சேவல் கூவுறதுக்கு அப்பவுமே எச்சரிப்பு கொடுத்து, சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே எத்தனை முறை? 3 முறை சொன்னார். எச்சரிப்பு கொடுத்துட்டாரு ஆண்டவர், முன்னக்கிட்டே சொல்லியாச்சு. ஆனால் அவன் நடந்துட்டு சேரக்கூடாத இடத்துல சேர்ந்ததுனால, இருக்கக்கூடாத இடத்துல இருந்ததுனால, பேச வேண்டியது போய் பேச வேண்டியதாயிட்டு, சபிக்க வேண்டியதாயிட்டு, சத்தியம் பண்ண வேண்டியதாயிட்டு, மனம் திரும்புதை ஏற்றலுக்கு விதமாய் அவன் அழுதான். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளும் ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதமாய் அழும்படியாக ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். என் உயிரை காப்பாற்றுவதற்காகத்தானே நான் போய் சொன்னேன், என் உயிரை காப்பாற்றுறதுக்காக தானே நான் சபித்தேன், இனி நான் உமக்கென்று மரிப்பேன், இரத்த சாட்சியாக மரிப்பேன் என்று சொன்னான். அவன் தீர்மானம் எடுத்தான். தேவன் அவனை வாழ வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மூலம் சபையை எழுப்பினார். அவன் கடைசியிலே இரத்த சாட்சியாய் மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்பானவர்களே, யாருக்கும் எச்சரிப்பு கொடுக்காம ஆண்டவர் தண்டிக்கவே மாட்டார். அறிந்திருந்து தவறு செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறிந்திருந்து தவறு செய்கிறவனுக்கு அநேக அடிகள் உண்டு. இரண்டாவது ஆயுதம் நம்ம வாழ்க்கையில் வருகிற அளவுக்கு தயவு செய்து வைக்காது, வேண்டாம். அந்த ரெண்டாவது ஆயுதம் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். முதல் ஆயுதம் என்னது? கிருபையின் ஆயுதம். ரெண்டாவது ஆயுதம் அந்த சிட்சையின் ஆயுதம் நமக்கு வேண்டாம். முதல் ஆயுதம் கிருபையின் ஆயுதம். மனம் திரும்புவதற்கு கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கண்களை மூடுமா? நம்மளும் பேதுரு மாதிரி இன்றைக்கி மனம் கசந்து ஆண்டவற்றை அழ போகிறோம். எல்லோரும் முழங்கால் போட்டுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் முடியும். முடிந்தவங்க முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த 5 மாதம் நான் என் மனம் போல் நான் வாழ்ந்துட்டேன். நீங்கள் வாலிய பிள்ளைங்க தம்பிமார் நேரம் முழங்கால் போடு. யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. கண்ணை யாரும் திறக்காதீங்க. இது நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறீங்க. இன்னைக்கு 5 வருஷம் நீ பைபிள் படிக்காமல் இருந்திருக்கலாம். 5 மாதம் இந்த வருஷத்தில் பைபிளே படிக்காமல் இருந்திருக்கலாம். இந்த வருஷத்தில் நீ ஜெபிக்காமலே இருந்திருக்கலாம். இந்த வருஷத்தில் நீ எது வேணாலும் செஞ்சுருக்கலாம். எத்தனையோ தப்புகளை பண்ணியிருக்கலாம். இந்த 5 மாதத்தில் நீ உன் தவறுகளுக்காக மனங்கசந்து நீ அழுது. எத்தனையோ பொய் சொல்லியிருக்கிறோம், சபித்திருக்கிறோம், திட்டியிருக்கிறோம், மற்றவர்கள் நோகும்படியாக நான் பேசியிருக்கிறோம். எத்தனையோ பேரை நாசமாக போயிடுவோம் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீ விளங்காமல் போயிடுவோம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுதான் சாபம். சபித்து விடுகிறோம். ஆண்டவரே என்னை மன்னிக்க மாட்டீரா? பேதுரு மனங்கசந்து அழுதான். மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை மனம் திரும்புவதற்கென்று அழைக்கின்றார். மனம் திரும்புவதற்கென்று அழைக்கின்றார். அவர் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தப்பி பிழைப்பதையே விரும்புகின்றார். நாம் எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனவர்கள். இன்னைக்கு நாம் நிறைய நேரங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை காண்பித்து குடிக்காமல் நம்ம போயிட்டோம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நம்மளை பார்த்து கேட்குற, ஏன் என்னைய பெற்றாய் என்று கேட்கின்றார்கள். உனக்கு இதை வாங்கி தர முடியல, எதுக்கு என்ன பெற்றாய் என்று சொல்லி இன்னைக்கு அநேக தம்பிமார் தங்கச்சிமார் இன்னைக்கு தாய் தகவலை பார்த்து கேட்குறாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு ஐயோ என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்காத. இது நீ உன் வாழ்நாளில் கேட்கக்கூடாத கேள்வி, நீ சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை. தாயை பார்த்து ஏன் பெற்றாய் என்றும் தகப்பனை நோக்கி ஏன் சனிப்பித்தாய் என்றும் கேட்கிற உனக்கு ஐயோ. ஆண்டவரே எனக்கு ஒரு மனம் திரும்புதலை தாங்கப்பா. நான் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. நான் இதெல்லாம் மறைச்சிட்டேனப்பா. இதெல்லாம் நான் மறைச்சு நான் உள்ள வச்சுட்டேன் ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வே அடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவரே உங்கள் இரக்கத்தை தாங்கப்பா. என் குடும்பத்துக்காக நான் கண்ணீர் விட்டு கதறுகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கி நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அடுத்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறாரு. இந்த 5 மாதத்தில் இழந்து போன ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் 6வது மாதத்தில் திரும்ப தரப்போகிறாரு. நீ மனங்கசந்து அழுதால், நீ மனங்கசந்து அழுதால், வாலிப தம்பி தங்கச்சி உன் வாழ்க்கையில் நீ எதெல்லாம் இழந்தியோ, நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம நீ உலகத்தின் காரியங்களுக்கும் உலகத்தின் மனிதர்களுக்கும் நீ உன் இருதயத்தில் இடம் கொடுத்திருப்பாய். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு இடம்தா என்று கேட்கின்றார்.
நீ மனங்கசந்து அழு. நீ மனங்கசந்து என்னிடத்துல கேள். பேதுருவை போல மனங்கசந்து அழுது கேட்கும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார் உன்னை. ஆண்டவரே, நான் எத்தனை தப்பு பண்ணிட்டப்பா. எங்கள் அப்பா அம்மாவை நான் எவ்வளோ பேசியிருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத காரியங்களை நான் செஞ்சுட்டேன். உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை நான் செஞ்சுருக்கேன் ஆண்டவரே. வேண்டாம் ஆண்டவரே, இந்த 5வது மாதம் இந்த கடைசி நாளில் உங்கள் சமூகத்தில் வந்து என்னை அறிக்கெடுக்கிற நாளைக்கு நான் ஒரு புது மனுஷியா இந்த இடத்துலேருந்து நான் அன்னைக்கு போகணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நீர் ஆளுகை செய்யும், எனக்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி நீர் எனக்கு வாரும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போமா? எல்லாரும் கேட்போம். இந்த உலகத்தில் எல்லாருமே நீதிமான இல்லை, எல்லாருமே தப்பு செய்கிறவங்க தான். எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் நம்ம தப்பு பண்ணிடுறோம். ஆனால் ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். இன்றைக்கி நான் கூட நிறைய நேரங்களில் ஏதோ ஒரு காரியத்தை நான் பேசிடலாம், ஏதோ ஒரு காரியத்தை நான் சொல்லிடலாம், ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பின்மாற்றம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லோருமே பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் நல்லவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், ஆண்டவர்கிட்ட மாத்திரத்தில் சொல்லு. நீ ஆண்டவரிடத்தில் சொல்லு. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். உன் இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். உன் இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். நீ கர்த்தருடைய பைபிளை மட்டும் பிடிச்சிக்கோ. நீ அவர் வசனத்தை பிடிச்சிக்கோ. அவர் வசனத்தை பிடிச்சிக்கோ. அவர் ஒன்றை பிடிச்சிக்கிடுவார். அவர் ஒன்றை பிடிச்சிக்கிடுவார். நீ வசனத்தை விட்டுட்டுன்னா அவர் ஒன்றை விட்டுருவார். நீ பரிதபிக்கப்பட்ட நிலைமைக்கு போக வேண்டியிருக்கும். கடைசி நேரத்தில் அழுது பிரயோஜனமே கிடையாது. ஒரு ஆண்டவர் மௌனமாயிட்டார்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் சைலண்ட் ஆகிட்டார்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பிற சவுல் ராஜ்யபாரத்தை இழந்து போன மாதிரி தான் நம்ம இழந்து போக வேண்டியிருக்கோம். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொன்னால் மன்னிச்சிருவார் ஆண்டவர். ஆண்டவர் உன் இருதயத்தை தான் பார்க்குறாரு, மனுஷன் உன் முகத்தை பார்க்குறான். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதித்தோம். இந்த நாளிலே எங்களுக்கு சில எச்சரிப்புகளை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு மரத்தை வெட்டி போடு என்று சொல்லுகிறீர். ஆனால் அந்த மரத்திற்கு வேலி இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, தண்ணீர் ஊற்றப்படுகிறது, ஆனால் பலன் இல்லை. ஆண்டவரே, ஒரு மரத்தை சபித்து விடுகிறீர், அதற்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, யாரும் தண்ணி ஊற்றுறதில்லை, உரம் போடுறதில்லை ஆண்டவரே. ஆனால் அங்கேயும் கனி இல்லையே ஆண்டவரே. ஆனால் திராட்சை தோட்டத்தில் பெரிய ஒரு உயர்கல திராட்சை தோட்டத்தை கொண்டு விடுறான், நிறைய கனி இருக்குது, ஆனால் கசப்பான கனி ஆண்டவரே. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் மாற்றும் அப்பா. போதும் ஆண்டவரே, கடைசி காலம் உடைய வருகை நெருங்கி விட்டது ஆண்டவரே. என்னையும் என் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தும், எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்பா. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஞானத்தை விவேகத்தை கொடும், வேதத்தை அதிகமாய் வாசிக்கட்டும். என்னுடைய வாலிப தம்பிமார் தங்கச்சிமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை நடத்தும். கர்த்தாவை நன்றி செலுத்துகிறோம். பெரியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்தும். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய கிருபையில் பலப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 13வது பாடலை பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 13வது பாடல். கொயரில் இருக்க தங்கச்சி படிக்கிங்களா? மைக் எடுத்துக்கோங்க, சத்தமாக படிங்கண்ணே. நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைகடல்
கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். நமஸ்காரம். தொழிலோலே நமஸ்காரம். மூன்றிலொன்றோலே நமஸ்காரம். கருண சமுத்திரா நித்யத்திரேரா நமஸ்காரம். கருண சமுத்திரா நித்யத்திரேரா நமஸ்காரம். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் படைத்த இந்த அன்பின் காணிக்கையை முகந்து ஆசீர்வதியும். ஸ்தோத்திர காணிக்கையை படைத்திருக்கிறவர்களுக்காக, தீப காணிக்கை கொடுத்திருக்கிறவர்களுக்காக, என திருச்சபையின் வளர்ச்சிக்காய் கொடுத்திருக்கிற காணிக்கைகள், பை காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இடத்துல வாங்கி நாங்கள் இடத்துக்கு கொடுக்கிறோம். எங்களால் இயன்றதை ஒரு சிறிய பங்கை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்துக் கொள்ளும் ஐயா. இதற்கேற்ற பலன் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். நல்ல தகப்பனே, மறுபடியுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பாராட்டின நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரத்திலிருந்து நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த விடுமுறை நாட்களை முடித்து எங்கள் பிள்ளைகள் புதிய ஒரு கல்வியாண்டிற்குள் போகின்றார்கள் கர்த்தாவே. புதிய ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள் ராஜா. ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் கிருபைகளையும் ஆண்டவர் நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். விசேஷித்த ஞானத்தை கொடும் அப்பா. ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, யாரையும் கடிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல. நீ பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல கர்த்தாவே. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அருமையான எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை விவேகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து இந்த புதிய கல்வியாண்டிலே அநேக காரியங்கள் எங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும் அப்பா. அதே போல் சுவாமி, எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். 5 மாதங்கள் நடத்தின தேவன் இந்த 6வது மாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து, ஆண்டவரே, நாங்கள் அதில் பிரவேசிக்கும் பொழுது என் தேவன் எங்களுக்கு நன்மையானதை தந்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அப்பா உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் வருகிற ஆண்டிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. தாவீது இழந்து போனதை எல்லாம் திருப்பி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வருகிற மாதத்திலே அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அடுத்த மாதம் முடிவிலே அப்பா நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை, சாட்சியின் செய்திகளை சொல்வதற்கு எங்களுக்கு கிருபை தார். ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கூட அனுப்பும் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நிறைவு பின்பவனி கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளில் 488வது பாடலை பாடுவோம். நிறைவு பாடல் 488வது பாடல். ரட்சா பெருமானை வாரும்.
செய்குவே இயேசுநாதா இயேசுநாதா நேசர் காட்டி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்லுவோம். ஒருவருக்கு நம்ம சமாதான வாழ்த்தை சொல்லி நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.